ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதேருத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாது கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 3 அத்தியாயம் 12 குமாரர்கள் மற்றும் பலரின் படைப்பு என்னும் தலைப்பில் பதம் 34. கதாச்சித் தியாயதக ஸ்ரஷ்டோர் வேதா ஆசம்ஸ் சதுர்முகாத் கதம் ஸ்ரக்ஷ்யாமி அகம் லோகான் சமவேதான் யதா புரா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். கதாச்சித் முன்னொரு காலத்தில், தியாயதக ஆழ்ந்து சிந்திக்கும்போது, ஸ்ரஷ்டுகு பிரம்மதேவரின், வேதா வேத இலக்கியம், ஆசன் வெளிப்பட்டது, சதுக முகாத் 4 வாய்களிலிருந்தும், கதம் ஸ்ரக்ஷ்யாமி எவ்வாறு நான் படைப்பேன், அகம் எனது, லோகான் அனைத்து உலகங்களும், சமவேதான் கூடியிருத்தல், யதா இருந்தது போன்று, புரா முன்பு. டிரான்ஸ்லேஷன். முன்னொரு காலத்தில் பிரம்மதேவர் கடந்த கல்பத்தில் இருந்த உலகங்களைப் போல எவ்வாறு உலகங்களை படைப்பது என்று ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருந்த போது, பல்வேறு ஞானங்களை உடைய 4 வேதங்களும் அவரது 4 வாய்களில் இருந்து வெளிப்பட்டது. பர்பட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். நெருப்பு எல்லாவற்றையும் எவற்றையும் விழுங்கினாலும் அது மாசு அடைவதில்லை. அதுபோல பகவானின் கருணையினால் பிரம்மதேவரின் ஒழுக்கம் என்னும் நெருப்பானது அவர் தம் மகளுடன் கொள்ள விரும்பிய பாலுறவு எனும் பாவத்தினை சுட்டெரித்தது. அனைத்து ஞானங்களுக்கும் வேதங்களே ஆதாரமாகும். பிரம்மதேவர் மீண்டும் உலகத்தை படைப்பதற்காக சிந்தித்து கொண்டிருந்த போது, முழு முதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரால் அவருக்கு வேதங்கள் அருளப்பட்டது. பகவானுக்குரிய பக்தி தொண்டின் மூலம் பிரம்மதேவர் மிகவும் சக்தியுடையவராக விளங்கினார். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பக்தன் பக்தி தொண்டு எனும் உயர்ந்த பாதையிலிருந்து விலகிவிட்டான் என்றாலும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகவே இருக்கிறார். ஸ்ரீமத் பாகவதமும் இதனை உறுதி செய்கிறது. 11வது காண்டோ 5வது அத்தியாயம் பதம் 42 மூலம். ஸ்வபாத மூலம் பஜதக பிரியஸ்ய த்யக்வான்ய பாவஸ்ய ஹரிஹி பரேசக விகர்ம யச்சோத்பதிம் பதிதம் கதாஞ்சித் துனோதி சர்வம் ஹிருதி சந்நிவிஷ்டக. இதன் பொருள், எந்த ஒரு பக்தன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளிடத்து 100 விழுக்காடு உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட்டு இருக்கிறானோ, அவன் முழு முதற் கடவுளான ஹரிக்கு மிகவும் அன்புடையவன் ஆகிறான். மேலும் பகவான் கிருஷ்ணர் அந்த பக்தனின் இதயத்தில் அமர்ந்து அவன் சந்தர்ப்ப வசத்தினால் செய்த தீவினையின் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள்கிறார் என்பதே இந்த பாகவத ஸ்லோகத்தின் பொருளாகும். தன்னுடைய மகளுடன் உறவு கொள்ள வேண்டுமென பிரம்மதேவர் போன்றவர்கள் விரும்புவார்கள் என்று யாரும் எதிர்பார்க்கவே முடியாது. பிரம்மதேவரின் உதாரணம் நமக்கு எடுத்துக்காட்டுவது என்னவென்றால், ஜட இயற்கையின் சக்தியானது மிகவும் வலிமை உடையதாகும். அது பிரம்மதேவர் உள்ளிட்ட அனைவர் மீதும் ஆதிக்கம் செலுத்தும் என்பதே ஆகும். ஒரு சிறு தண்டனையின் மூலம் பகவானின் அருளினார் பிரம்மதேவர் காப்பாற்றப்பட்டார். ஆனாலும் பகவானின் கருணையினால் அவர் உயர்ந்த பிரம்மதேவர் என்னும் கௌரவத்தை இழக்கவில்லை. பதம் 35. சாதுர்ஹோத்ரம் கர்ம தந்திரம் உபவேத நயைக சக தர்மஸ்ய பாதாஸ்சத்வாரஸ் ததா ஏவ ஆஸ்ரம விருத்தயக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். சாதுக 4, ஹோத்ரம் வேள்விக்கான பொருள்கள், கர்ம செயல்கள்,
தந்திரம் இந்த செயல்களின் விரிவுகள், உபவேத உபவேதங்கள், நயைக தருக்க முடிவுகளினால், சக உடன், தர்மஸ்ய சமயத்தின், பாதாக கொள்கைகள், சத்வாரக 4, ததா ஏவ அதே வழியில், ஆசிரம சமுதாய அமைப்புகள், விருத்தயக தொழில்கள். டிரான்ஸ்லேஷன். அக்னி வேள்வி செய்யும் போது தேவைப்படும் 4 வகையான கருவிகள்: ஓதுபவர், அர்ப்பணிப்பவர், நெருப்பு, உபவேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளுக்கேற்ற செயல்கள் போன்றவை ஆகும். மேலும் 4 சமய அறநெறிகள், சத்தியம், துறவுநெறி, கருணை மற்றும் தூய்மை, மற்றும் 4 வகையான சமுதாய பிரிவுகளின் தர்மங்கள் போன்றவை அனைத்தும் வெளிப்பட்டன. பர்பட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். உண்பது, உறங்குவது, தற்காத்து கொள்வது மற்றும் புணர்வது போன்ற 4 கொள்கைகளும் ஜட உடலின் தேவைகள் ஆகும். இவை விலங்குகள் மற்றும் மனிதர்கள் என்னும் 2 பிரிவினருக்குமே பொதுவானது ஆகும். விலங்குகளிலிருந்து மனித சமுதாயத்தை வேறுபடுத்தி காட்டுவதற்கு சமுதாய பிரிவுகள் மற்றும் அமைப்புகளுக்கேற்ப சமய அறநெறிகள் உள்ளன. இவை அனைத்தும் வேத இலக்கியங்களில் தெளிவாக குறிப்பிடப்படுகின்றன. மேலும் பிரம்மதேவரின் 4 வாய்களிலிருந்தும் 4 வேதங்கள் தோன்றிய போது பிரம்மதேவரால் இவை வெளிப்படுத்தப்பட்டன. இவ்வாறு மனிதகுலத்தின் தகுதிக்கும் சமுதாய பிரிவுகளுக்கும் ஏற்ப ஏற்படுத்தப்பட்ட தர்மங்கள் நாகரீக மனிதனால் கடைப்பிடிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டன. இந்த கொள்கைகளை மரபு ரீதியாக பின்பற்றுபவர்கள் ஆரியர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஆரியர்கள் என்றால் வளர்ச்சியடைந்த மனிதர்கள் என்பது பொருளாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 3 அத்தியாயம் 12 குமாரர்கள் மற்றும் பலரின் படைப்பு என்னும் தலைப்பில் பதங்கள் 34-35 உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரி போல்.